அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். நாம இப்ப இந்த வீடியோல இன்னைக்கு நடக்கக்கூடிய 2வது மேட்ச், அதாவது 7:30 மணி மேட்ச் தான் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இது நம்ம நேத்தே ரெக்கார்ட் பண்ணதுனால மேட்ச் ப்ரீவியூ பார்க்க முடியாது. நம்ம ஸ்ட்ரைட்டா ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ள போவோம். இன்னி மேட்சை பொறுத்த வரைக்கும் நோட்டபிள் பிளேயர் 4 பிளேயர் வராங்க. அப்படிங்கறதுனால நம்ம போட வேண்டிய 3 டீம்ல ஒரு டீம் 4 பிளேயர் கன்ஃபார்ம். ஓகேவா? அடுத்ததா எஃபெக்டிவ் நீங்க எடுத்துக்கலாம், டேலண்ட்ஃபுல் எடுத்துக்கலாம், எபோவ் ஆவரேஜ். இது பார்க்கும்பொழுது 4, 3, 7, 8, 9, 10 பேர் வந்துட்டாங்க. இன்னொரு நீங்க ஒரு பிளேயர் ஃபேர் பிளேயரையோ சென்சேஷனலையோ நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டீம் உங்களுக்கு செட் ஆயிருச்சு. ஏன்னா யார் யார் வராங்க அப்படின்னா, நோட்டபுல்ல ஃபேப் டு பிளஸ் அப்புறம் அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், விராட் கோலி. நான் பிளேயிங் லெவல்ல ஒரு நோட்டபிள் இருப்பாங்க, கவலைப்படாதீங்க. ஃபேப் டு பிளஸ் விளையாடலனா, ஓகேவா? ஃபேப் டு பிளஸ், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், விராட் கோலி, இவங்கலாம் நீ நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அடுத்ததா ஃபேர் பிளேல அஸ்டோஷ் சர்மா, மிச்சல் ஸ்டார்க், கிருணால் பாண்டியா, இவங்க 3 பேருமே நீங்க நம்பி எடுக்கலாம். அடுத்த சென்சேஷன்ல ரஜத் பட்டிடார் இன்னைக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 பந்துகள் தாண்டிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் நல்லா விளையாடுவாரு. ஏன்னா அதுக்குள்ள அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அடுத்த ஃபில் சால்ட், லியான் லிவின்சன், இவரை நீங்க கண்டிப்பா எடுத்தே ஆகணும். அப்புறம் எஃபெக்டிவ் பிளேயர் கேட்டகரியில தேவதத் படிக்கல், யஷ் தயால், ஜித்தேஷ் சர்மா, இவங்க நீங்க நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் டேலண்ட்ஃபுல் பிளேயர்ல விப்ரஜ் நிகம், ரஷிக் சிலாம், இவங்களையும் நீங்க எடுத்துக்கலாம். எபோவ் ஆவரேஜ்ல முகேஷ் குமார் இருக்காரு. ஸோ இவங்களை நீங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம். நான் பிளேயிங் லெவன்ல சமீர் ரிஸ்வி நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ், கருண் நாயர் இன்னைக்கு வேண்டாம், அஜய் மந்தால், டொனவான் ஃபெராரியா, இவங்கெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். அடுத்த துஷ்மந்த் சமீரா நல்லா விளையாடுவாரு. சுயான் சர்மா இன்னைக்கு நல்லா விளையாடுவாரு. ஸ்வஸ்டிக் சிக்காரா, அப்புறம் நுவான் துசாரா, இவங்க இன்னைக்கு நல்லா விளையாடுவாங்க. அப்புறம் ஆர்சிபியில் மனோஜ் பண்டகே, மோஹித் ராத்தே நல்லா விளையாடுவாங்க. ரொமாரியோ ஷெஃபோர்ட் நல்லா விளையாடுவாங்க. அடுத்ததா ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியில போவோம். இந்த ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியில இன்னைக்கு ஃபேப் டு பிளஸ் நல்லா விளையாடுவாரு. அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், விப்ரஜ் நிகம், விராட் கோலி, ரஷிக் சலாம், இவங்கெல்லாம் இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 2வது டீமுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு எத்தனை 3, 4, 5, 6 பிளேயர் வந்துட்டாங்க. சப்போஸ் ஃபேப் டு பிளஸ் வரலனா. இதே நான் பிளேயிங்ல சமீர் ரிஸ்வி, அஜய் மந்தால், ரொமாரியோ ஷெஃபர்ட், இவங்களாம் நீங்க ப்ராமிசிங் பிளேயர். கிட்டத்தட்ட இதுலயுமே உங்களுக்கு பிக்சரா ஒரு 7-8 பிளேயர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அது உங்களுக்கு கிடைச்சிடும் 2வது டீம். அதாவது டீம்ஸ் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது நீங்க டிசியை கம்பேர் பண்ணும்பொழுது ஆர்சிபிக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா பிளேயர்ஸ் அதிகமா இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாளைக்கு ப்ரீவியூல பார்ப்போம். இன்னி மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்க பிளேயர் யார் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ பிளேயர்ஸ் நீங்க ஆர்சிபில இருந்து அதிகமா எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஃபிளாப் பிளேயர்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வழக்கம் போல இன்னைக்கு ஜேக் பிரேசர் மெக்ரூக் ஃபிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அபிஷேக் பொருள், அப்புறம் ட்ரிஸ்டன் சப்ஸ், மோஹித் சர்மா, கருண் நாயர், திரிபுரானா விஜய், இவங்களும் இன்னைக்கு ஃபிளாப் ஆவாங்க. அதுதான் கேஎல் ராகுல் ஓடுதகிட அவரே ஃபிளாப்பா. கேஎல் ராகுல் ஃபிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தர்ஷன் அல்கண்டே, நடராஜன், டிம் டேவிட், புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹெசல்வுட், அவர் இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் சற்று கம்மி. அதுதான் லுங்கி கிரி, ஸ்வப்னில் சிங், இவரும் இன்னைக்கு ஃபிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த பேஜ்ல இருக்க யாரையுமே நீங்க இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்ல ஒரு டீம் போடுவீங்களா, அதை எடுத்துக்கவே வேண்டாம். ஏன்னா அஷ்டோ சர்மா, ஃபேப் டு பிளஸி, ஜேக் பிரேசர் மெக்ரூக், அக்ஷர் பட்டேல், அபிஷேக் பரல், ட்ரிஸ்டன் சப்ஸ், குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க், எல்லாருக்குமே இன்னைக்கு ஆவரேஜா தான் இருக்கு. குட்டுன்னு யாரும் அதிகமா இல்லை அப்படின்னா நீங்க இந்த ஆவரேஜ் கேட்டகரியில வரலாம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சப்போஸ் நாளைக்கு டெல்லி கேபிட்டல் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னு நீங்க அப்படின்னா நீங்க அஷ்டோ சர்மா எடுத்துக்கலாம், ஜேக் பிரேசர் மெக்ரூக் எடுத்துக்கலாம். அப்புறம் அக்ஷர் பட்டேல், ஏன்னா அவர் மிடில் ஆர்டர் தான். ஜேக் பிரேசர் மெக்ரூக் வேணாம், ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா விளாட மாட்டார். அதாவது செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா விளாட மாட்டார், ஏன்னா அவர் ஓப்பனிங்ல வரும்போது. அபிஷேக் பொருள் எடுத்துக்கலாம். கிறிஸ்டன் சப்ஸ் வேண்டாம். குல்தீப் யாதவ், இதில் ஒரு டிக்கு ஸ்லாஷ் இன்ட்டு போட்டிருப்பேன். அப்படின்னா ஒரு இன்னிங்ஸை 2 பாகமா பிரிச்சுக்கணும். 1.5 மணி நேரமா பிரிச்சுக்கிட்டு அப்புறம் அப்படி பார்க்கணும். இல்லை 1 மணி நேரம் பிரிச்சு பார்க்கணும். ஓகேவா? மிச்சல் சாக்கியமெல்லாம் வேண்டாம். விப்ராஜ் நிகம் 2 இன்னிங்ஸையும் சூப்பராக விளையாடுவார், அவரை நீங்க நம்பி எடுக்கலாம். கேஎல் ராகுல் செகண்ட் பேட்டிங்னா மட்டும் எடுத்துக்கலாம், ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ். தேவதத் படிக்கல், ரஜத் பட்டிடார், டிம் டேவிட் எல்லாருக்குமே இன்னைக்கு ஆவரேஜ் தான். அது விராட் கோலி, அதாவது ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்குன்னா விராட் கோலி இன்னைக்கு அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதனால வேண்டாம். இது போக சந்திராஷ்டமம் வேற, அவருக்கு சந்திராஷ்டமம் இல்லையே. ஓகே ஓகே ஓகே. இதே விராட் கோலி ஓப்பனிங்கே நல்லா இல்லை அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வேணா, செகண்ட் இன்னிங்ஸ் வேண்டாம். ஓகேவா? அடுத்தா ஓடு என்ன இன்னைக்கு எல்லாருக்குமே ஆவரேஜ். கிருணால் பாண்டியா, ஃபில் சால்ட், அப்புறம் புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹெசல்வுட்,
உங்களுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து ஆவரேஜ் தான். ரஷீக் சலாமுக்கு வந்து இன்னைக்கு நல்லா 2 இன்னிங்ஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அடுத்தா எஸ் தயாள், லியான் லிவிங்ஸ்டன், ஜித்தேஷ் சர்மா இவங்களுக்கும் இன்னைக்கு ஆவரேஜா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சமீர் ரிஸ்வி, அப்புறம் வந்து கருண் நாயர், அஜய் மண்டால், திரிபுரானா விஜய் எல்லாருமே வந்து செகண்ட் இன்னிங்ஸ் தான் ஆவரேஜ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சுத்தமா நல்லா இருக்காது. டொனவான் ஃபெராரியா 2 இன்னிங்ஸுமே ஆவரேஜ் தான். தர்ஷன் அல்கண்டே, அப்புறம் டி நடராஜன் இவங்க வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து போரு. துஷ்மன் சாத்தமிரா 2 இன்னிங்ஸும் ஆவரேஜ். சுயான் சர்மா, ஸ்வஸ்திக் சிக்காராலாம் ஆவரேஜ் தான். லுங்கி கிடி, நுவான் துஷாரா, மனோஜ் பண்டகே, மோஹித் ராதே இவங்களுக்குலாம் வந்து 2 இன்னிங்ஸ் ஆவரேஜ் தான். ரொமாரியோ ஷெஃபர்ட், சொப்னில் சிங் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா ஆவரேஜ், செகண்ட் இன்னிங்ஸ்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா போர், செகண்ட் இன்னிங்ஸ்னா ஆவரேஜ். ஜேக்கப் பதல் 2 இன்னிங்ஸும் ஆவரேஜ் தான். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் எடுத்துக்கும் போது உங்களுக்கு டீம்ல மெம்பர்ஸ் கம்மியாக தான் வராங்க. இன்னைக்கு இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன் எடுக்கும்போது யுவராஜ் நிகாம், ரசிக் சலாம் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுறாங்க. அடுத்ததா 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுறவங்க வந்து அஸ்டோஷ் சர்மா, வாஃப் டுப்ளசி, ஜெயகுரேசர் மக்ரூக், அக்ஷர் பட்டேல். இன்னைக்கு பாருங்க அக்ஷர் பட்டேலுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு புவருங்கிறனால அவர் கேப்டன்ஷிப் பண்ணும்போது சொதப்பலா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அபிஷேக் பொருளும் இன்னைக்கு புவர் தான். கிறிஸ்டன்ஸ் புவர், குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க், மோஹித் சர்மா, முகேஷ் குமார், KL ராகுல், தேவ்தத் படிக்கல், ரஜத் பட்டிடா, டிம் டேவிட், விராட் கோலி, கிருணால் பாண்டியா, பில் சால்ட், புவனேஸ்வர் குமார், ஜோஸ் செல்வர்ட், எஸ் தயாள், லியான் லிவிங்ஸ்டன், ஜித்தேஷ் சர்மா எல்லாருமே இன்னைக்கு போரா விளையாடுவாங்கிற மாதிரி காட்டுது இன்னிங்ஸ் வைஸ். ஸோ விருப்பப்பட்டா இதுல பார்த்து டீம் எடுத்துக்குவாங்க இன்னிங்ஸ் வைஸ். மற்றபடி இன்னைக்கு நீங்க 2 டீம் ஷோரா போடலாம். ப்ராமிசிங்ல ஒன்று போடலாம், பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்ல ஒன்று போடலாம். நான் பிளேயிங் லெவலில் கிட்டத்தட்ட எல்லாருமே அப்படிதான் போராதான் வராங்க. சமீர் ரிஸ்வி, கருண் நாயர், அப்புறம் அஜய் மண்டால், திரிபுரானா விஜய், டொனவான் ஃபெராரியா, தர்ஷன் நல்கண்டே, துஷ்மந்தா சமீரா, நடராஜன், சுயான் சர்மா, ஸ்வஸ்திக் சிக்காரா, லுங்கி கிரி, நுவான் துஷாரா, மனோஜ் பண்டிகே, மோஹித் ராத்தே, ரொமாரியோ ஷெஃபர்ட், ஸ்வப்னில் சிங், ஜேக்கப் பதல் எல்லாருமே இன்னைக்கு ஃப்ளாப் தான். அடுத்ததாக மேட்ச் வின்னர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு மேட்ச் வின் பண்ண போகிறது வந்து செகண்ட் பேட்டிங் எடுக்கக்கூடிய டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால வந்து ஆர்சிபி இது வந்து அவே டீம், டிசிக்கு தான் அது ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கிறனால ஆர்சிபி இன்னைக்கு செகண்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னு வைங்க, நம்ம வந்து ஹேட்ரிக் வின்லாம் கொடுத்துருந்தோம். அப்போ என்ன நடந்ததுன்னா நம்ம சொன்னா செகண்ட் பேட்டிங் டீம் வந்து அவே டீமாக தான் இருக்கும், அதனால ஜெயிச்சுது. ஓகேவா? அந்த மாதிரி இன்னைக்குமே வந்து ஆர்சிபி செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தான் ஜெயிப்பாங்க. டிசி வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னா அவங்க தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சப்போஸ் இதுல ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற சூழ்நிலையோ இல்லை டிசி வந்து செகண்ட் பேட்டிங் பிடிக்கிற சூழ்நிலையோ வந்தது அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். டாஸ் போட்டதுக்கு அப்புறம் மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதை தவிர வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, பதிலளிக்க தயாரா இருக்கேன். ஓகேவா? மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.